பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 17,744 கோடி ஒதுக்கீடு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ஆக்டில் வந்து கவர் ஆகும். ஸோ 2005ஆம் ஆண்டில் தான் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வாரண்டி ஆக்ட் கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ரூரல் ஏரியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு வந்து இது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஆக்டா வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை வந்து அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வழங்கப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேற்காசிய போர் பதத்திட்டால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான அந்த நிதியை வந்து அந்த நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனால அதற்கான நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் குவாரண்டி திட்டத்தை வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்ற திட்டமா பேர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும் 2021. அதாவது விக்ஷித் பாரத் guarantee for Rozgar and Ajivika மிஷன் கிராமின். ஸோ இந்த திட்டம் வந்து பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் வந்து 125 நாளாக அதிகரிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதற்கான அந்த ஃபண்டு ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் 100% வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த திட்டத்தின்படி அதாவது விபிஜி ராம்ஜி திட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டு ஷேரிங் வந்து 60:40 அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். அதுவே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90:10 அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும்.